இருக்கட்டுமாங்க. செல்ஃபி எடுத்துட்டு அதை டெலிட் பண்ணணும்னு சொல்றீங்க, அது ஏன்? செல்ஃபி அப்படிங்கிறது நம்மளே நம்ம அழிச்சிட்டா வேற யாரும் நம்ம டச் பண்ண முடியாது. அதான் அதுக்கு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ஹோமம் பண்ணிட்டு போங்க நான் சொன்னேன், பண்ண சொல்லல. ஒரே ஒரு போன் உங்க போன்ல எடுக்க போறீங்க, ஒரே நிமிஷம் யாரும் பார்க்க போறது டெலிட் பண்ண போறீங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணே. வித்தியாசமா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. அப்ப இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதே நட்சத்திரத்தை பத்தி எவ்வளவு வீடியோ பேசியிருக்கேன், கரணத்தை பத்தி எவ்வளவு பெரிய வீடியோ பேசியிருக்கேன், எவ்வளவு பெரிய நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ யாரும் திரும்பி பார்க்கலையே. நீங்க வைரலாக பிளான் பண்ணிருக்கீங்க. அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். காரணம் என்ன வைரலாக்க இறைவன் தான் இருக்கார். செல்ஃபிங்கிறது நீங்க யாருங்க எடுக்கிறீங்க? செல்ஃபிங்கிற கான்செப்ட் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்ஃபிங்கிறது நம்மளே எடுத்துக்கிறோம். அப்ப நம்மள நாமே எடுத்து வச்சுங்கன்னு சொன்னா அழிங்கன்னு சொன்னேன். அழிங்கன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நம்மளே நம்ம அழிச்சுக்கிட்டா நம்மளை நாமளே சுய பரிசோதனை மூலமா அதை நம்ம டெலிட் பண்ணும்போது உடல் காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் அங்க அழிக்கப்படுறதுனால மன கிளேசங்கள் வராம இருக்குங்கிறது இதோட விளக்கம். அப்ப நம்ம போட்டோ வேற யார் போன்ல இருந்து அவங்க அழிச்சா அவங்க ஏன் அழிக்க போறாங்க உங்க போட்டோவை? மெமரி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அழிச்சா அது சந்திராஷ்டம் அன்னைக்கு அழிக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டெய்லியுமே எடுத்து அழிக்க சொல்றோம். சந்திராஷ்டம் அன்னைக்கு தான் அழிக்கிறேன். சந்திராஷ்டம் அன்னைக்கு தான் செய்யணும். சரி.